குறுந்தொகையில் கண்டோர் இறங்கிக் கூறியது யாது? தலைவனும் தலைவியும் உடன்போக்கில் தம்மில் நீங்கியவராக செல்லுகின்ற பொழுது அவர்களை பாலை நிலத்து வழியிடையிலே கண்டவர்கள் இறங்கி செவிலித்தாயிடம் கூறியது. தாயே, ஆரிய நாட்டில் வாழும் கழைக்கூத்தர்கள் மூங்கில் கால்களை நட்டு அதன் மேல் கயிறு கட்டி கயிற்றின் மேல் நின்று ஆடும்போது ஒலிக்கின்ற பறையின் ஓசை போல மேல் காற்று வீசும்போது நிலைக்கலங்கி வாகை மரத்தின் காய்களின் வெண்மையான விதைகள் ஒலித்து கொண்டிருக்கின்ற பாலை நிலத்தில் நடப்பதற்கு இடையூறாக முள்ளுடைய மூங்கில் புதர்கள் மண்டி கிடக்கும். வேனில் வெம்மையால் கடுமையான காற்று வீசுவதால் உருகி தீப்பிடிக்கின்ற அந்த பாலை நிலத்தில் செல்ல நினைத்த இவர்கள் யார்? என்ன உறவினரோ? வில்லை வைத்திருக்கும் தலைவனின் கால்களில் கழல்கள் இருந்தன. வளையல் அணிந்த தலைவியின் கால்களில் சலங்கை அணிந்திருந்தன. கழல்களில் இருந்து வரும் ஓசையும் சலங்கையில் இருந்து ஒலிக்கும் ஓசையும் ஒலித்து கொண்டிருந்தது. மூங்கில் புதர்கள் நிறைந்த பாலை நிலத்தில் இருவரும் கருத்தொருமித்து செல்கின்றனர். கழல்களின் ஓசையும் சலங்கையின் ஓசையும் கேட்காதவாறு வாகை மரத்தின் காய்களின் விதைகள் ஒலிக்கின்ற பாலை நிலத்தில் செல்கின்ற இந்த நல்லோர் நினக்கு என்ன உறவினரோ? இருவரும் மனம் புரிந்து இல்லறம் நடத்துவதற்கு எவரும் தடையாக இருக்க வேண்டாம் என்றனர். நன்றி.